சுவாமி கடவுளே வணக்கம் சுவாமி. வணக்கத்துக்கு பதில் உண்டாகட்டும். நன்றி சுவாமி. வருகின்ற தருணத்திலே என் கால தொட்டவர்க்கு கர்மம் துணையலாம். என் கால தொட்டவர்க்கு கர்மம் துணையலாம். கர்மம் துணையலாம். என் பாத தொட்டவர்க்கு பாவம் துணையலாம். பாவம் துணையலாம். சுவாமி கடவுளே, நாட்டுக்கு நாடு மகாநாடு நீலவளம் நிலவளம் பொருந்திய நன்னகரம் என்று சொல்லக்கூடிய பொன்னகரத்தினுடைய நாமதனத்தை கூறுவாயப்பா. எப்படி? சுந்தராயங்காடு. சுந்தராயங்காடு. ஆமா. சுந்தராயங்காட்டிலேயே தீப ஒளியும் தெய்வமான சபையும் திரளான மேடை அமைத்திருக்கின்றது. ஆமா. இந்த மேடையை பார்த்தா எவ்வளவு ஒரு விசித்திரமாக இருக்கின்றது. கண்டிப்பா. நந்தி ஐயா சுவாமி. வளர்ந்த முக வாழ்க்கை என்ப வள்ளுவர் குரல். கடமையும் கண்ணியும் கற்பாடு அண்ணாவின் பொன்வழி. குருவை மனவாதிய குரு காணிக செலுத்தவன் சண்டோர்கள் பழமொழி. பெரியவரை கண்டாய் மரியாதையாய் நடவும். பெருமையை விடவும் பொறுமையை கடப்பிடி. தாய் தகப்பன் மனம் நோகாமல் நடப்பீர். கற்றவரை உதவி சனம் பேசாதே. நான் என்கிற கருவத்தை கொள்ளாதே. கற்றவர்க்கு தெரியுமா கல்வியினுடைய அருமை. பெற்றவர்க்கு தெரியுமா பிள்ளையினுடைய பெருமை. 10 மாதம் அங்கத்திலே சுமந்து 3000 சிவனாடி பெற்றெடுத்த நம்ம தாய் குலம் எல்லாம் மலை கடல் நந்தி சுவாமி கடவுளே, கல்லெல்லாம் கூடினால் மாணிக்க கல்லாகுமா? ஆகாதுங்க. சொல்லெல்லாம் சேர்ந்தால் அச்சர சொல்லாகுமா? ஆகாதுங்க. 1000ல் ஒரு சொல் அச்சர சொல். கண்டிப்பா. லட்சத்தில் ஒரு கல் மாணிக்க கல். இன்னும் அக்கினி வேள்வியிலே சம்பு மகாரிஷி ஏகத்திலே சிவனுடைய வேர்வையிலே உதித்த வன்னிய சேக மணி போற்ற குலம் அல்லவா? நம்ம வன்னிய குலம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றது. ஊர் பொதுமக்களும் மற்றுமுள்ள காராள வம்மச்சத்தில் உதித்த கவண்டமார்களும் ஆன்றோர்கள் சான்றோர் என்று சொல்லக்கூடிய எல்லோர்களும் ஒருமுகமாக அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த தீப ஒளியும் தெய்வமான சபையும் முனியப்பன் சாமிக்கு பொங்கல் தேர் திருவிழா
விழாவை முன்னிட்டு ஆமா. ஆராதனை பூஜை செய்து ஆஹா. ஒரு இரவு ஆமா சதநாட்டியம் என்று சொல்லக்கூடிய ஆஹா. நாடகத்தை ஆமா செந்தமிழ் சேராமன் இடத்திலே ஆஹா. தாம்பரத்தை கொடுத்து மறுபடியான உத்தரவளித்து ஆஹா. இந்த புண்ணிய பூமியிலே ஆமா சிவபுராணத்தில் ஒரு பாகமாகிய ஆஹா. என்னப்பா நாடகம் இன்னைக்கு ஐயா இன்று நடத்தி இருக்கக்கூடிய நாடக தில்லை காளியம்மன் பிறப்பு பொதுவா சொல்ல போனா தில்லை காளி திருநடினம் அப்படின்னு சொல்லுவாங்க. தில்லை காளியம்மன் பிறப்பு அப்படி ஆஹா. இந்த சிவனுடைய வேடத்தை பாராட்டி பாராட்டி என் ஆனா பிறந்த அப்பமார்களும் என்ன பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் ஆமா அவர் கையிலுள்ள காணிகையை ஆஹா. அவர் மனதிலே நினைத்து ஆமா என்ன வேண்டுதலையாக செலுத்தினார்களோ ஆஹா. அடுத்த வருடம் இந்த புண்ணிய பூமியிலே ஆமா. வந்து கால் வைக்கின்ற பொழுது ஆஹா. சிவபெருமான் வாய் திறந்து சொன்னார். அது மாதிரியே நம்மளுடைய வேண்டுதலை ஆமா. நிறைவேறிவிட்டது. கல்யாணம் ஆகாத வாலிபர்களுக்கு கல்யாணமாக வேண்டும். ஆமா. திருமணமாகாத வாலிபர்களுக்கு திருமணமாக வேண்டும். கண்டிப்பா. அவங்களுடைய குடும்பத்திலே ஆஹா. காத்து கருப்பு பில்லி சொஞ்சம் யாவல் இருந்தாலும் சரி. பரமனுடைய பாதத்தை தொட்டவருக்கு பாவம் தொலையணும். ஆஹா. கால தொட்டவர்களுக்கு கர்மம் தொலைந்து விடும். கண்டிப்பா. குடும்பம் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆஹா. அருகு போல் வேரோடி ஆனா இலை போல் தலதனைத்து அள்ளி இலை போல் கிளைகளைத்து மூங்கி இலை போல் உயர்ந்து 3000 கிளைகளைத்து கரெக்ட். மக்கள் சம்பத்து மனசம்பத்து தானிய சம்பத்து புத்திரபாக்கியம் சம்பத்து ஆமா 16 செல்வத்தையும் பெற்று இல்ல இடத்திலே தொல்லை இல்லாமல் அந்த 7 மலைக்கு அதிபதியாகிய ஸ்ரீனிவாச பெருமாளுடைய தங்க கோபுரம் எப்படி வளருதோ ஆமா அதுபோல் ஆனா பிறந்த அப்பமார்களுடைய ஆமா குடிகோபுரமோ பெண்ணா பிறந்த தாய்மாருடைய குடிகோபுரமோ சரி. வாழ வேண்டும் என்று அந்த 7 மலையான ஆகிய அப்பா ஆமா. சிவன் என்பவர் நான் இல்ல. ஆமா. சிவனுடைய நாமத்தை உச்சத்து இந்த புண்ணிய பூமியில கண்டிப்பா. சிவனாக வந்திருக்கின்றேன். ஆமா சிவனுடைய தங்க கோபுரம் எப்படி வருதோ ஆஹா. அதே போல் அவருடைய குடி கோபுரம் எல்லாம் வளர வேண்டும் அல்லவா? நந்திகாவலன் சுவாமி கடவுளே சமயநலமாக வந்தபோது ஆமா என்னை யார் என்று அறிந்தாயா? எப்படி வெக்கமாக கூறுங்கள் கடவுளே. தெரிவிக்கின்றேன், கவனமாக கேள்வாய். ஆகட்டும் சுவாமி. நந்திகாவலன் சுவாமி கடவுளே தெரிந்தாயா? எப்படி கூறுங்கள் சுவாமி. நந்தி நான் விவரமாக சொல்லுகிறேன். சரிங்க சாமி. கவனமாக கேள்வாய். ஆகட்டும் சுவாமி. என் வரலாறு எப்படி என்றால் ஆஹா. ஐயா சத்தம் போடுங்க. விடுங்க. நந்திகாவலன் சுவாமி கடவுளே நீலகண்டன் என்றும் கரைக்கண்டன் என்றும் காலகண்ட மூர்த்தி என்றும் சொல்லப்பட்ட சங்கரன் சதாசிவன் ஆமா நிமலன் நிருதரன் இறையவன் ஆமா சத்பார்வலன் சந்திரசேகரன் அடியாவர்க்கணியன் காலாகாலன் காலச்சந்திரசூடன் காமதகனன் கங்காளன் திருசக்தி தேவன் திகம்பரன் மான் மழு துடி கவாலம் ஏந்திய இந்த உலக அணுக்கள் 56 தேசம் யான முதல் 84 லட்சம் 100,000 ஜீவர்களுக்கும் பரியளக்கக்கூடிய பரமநாதர் என்று என் அறிவாயப்பா படிகளுக்கும் பரமநாதர். அது மட்டும் இல்ல சரி 2011 நேத்திரத்துக்கு சொந்தக்காரராக விளங்கி வரக்கூடிய பரமேஸ்வரன் என்று அறிவாய். கடவுளே நந்தி எங்க மாநில மக்களுக்கெல்லாம் 2 கண்ணு இருக்கிறான், அரை கண்ணு இருக்கிறான், 1.5 கண்ணு இருக்கிறான், சார கண்ணு இருக்கிறான், 3/4 கண்ணு இருக்கிறான். சரி இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவன் பண்ணாத அட்டூழியமெல்லாம் பண்றானுவ. ஆனா நீங்க 2011 நேத்திரம் சொல்றீங்களே, உங்களுக்கு எப்படி சாமி வந்தது? ஆனா பிறந்த அப்பா மாருக்கு 2 கண், பட்டிகரா 3 5 அறிவு படைத்த சீவசந்தங்களுக்கு 2 கண். கடவுள் என்றால் சுவாமி உங்களுக்கு மட்டும் எப்படி 2011 கண்கள் வந்தது என்று கேட்கின்றாய்? விவரமாக சொல்லுகிறேன், கவனமாக கேள்வாய். என் கையிலே பிடித்திருக்கக்கூடிய
நான் ஏறி செல்லக்கூடிய காலை வாகனம் என்று சொல்லக்கூடிய மாடு இருக்கின்றது அல்லவா அதுக்கோ 2 கண் என் இடபாகத்தில் அமர்ந்திருக்கின்றாலே பராசக்தி அன்னவளுக்கோ 2 கண் என் சதாபாரத்தில் அமர்ந்திருக்கின்றாலே கங்கை அம்மன் அன்னவளுக்கோ 2 கண் 8 கண் எனக்கோ 3 நேத்திரம் எங்க இருக்கின்றது பார் 8 2 கண் நெற்றியில் 1 கண் தான் 3 கண் 3 கண் 8 3 11 11 நேத்திரம் 2000 கண்ணுங்க என் மேலே ஆபரணமாய் அணிந்திருக்கும் ஆதித்யன் என்று சொல்லக்கூடிய நாகாசுரம் என்று சொல்லக்கூடிய பாம்பு இருக்கின்றது அல்லவா பாம்புக்கோ 1000 சரசு 1000 சரசுக்கும் 2000 கண்கள் அப்ப எத்தனை ஆகிவிட்டது 2011 கண்கள் 2011 நேத்திரம் இதுகளெல்லாம் என் சரீரத்திலே அடங்கியிருக்கின்றது நந்தி கதை பேசவும் நேரம் இல்லை நாடகம் பெரிய நாடகத்தை வைத்து விட்டோம் அப்படி முன்னால் பேசிக் கொள்ளலாம் இன்னும் விடிய விடிய இதுக்கு மேலதான் சிவனுக்கும் பார்வதிக்கும் வேலையே இருக்கின்றது நாமளே பேசினால் என்ன வேஷம் நிறைய இருக்கின்றது அரவணைக்கு ஓடி சென்று ராமனத்ததாக பராசக்தியை சீக்கிரமாக அழைத்து நடப்பதை பின்னால் பேசுவோம் யாரம்மா உள்ளே உள்ளே வாங்கம்மா வெளியே வெளியே கேளுங்கள் சபையார்களே கேளுங்கள் சபையார்களே கையிலுக்குள் இருக்கும் தேரைக்கு கருவில் இருக்கும் சிசுவிற்கு எறும்பு கடை எண்ணெய் முதல் 84 அன்றாடு படி இருக்கக்கூடிய கடவுள் ஆதி தேவியாகப்பட்ட உமா பார்வதி அழைக்க உமா